ஆனா நம்ம ஹீரோயின் கடலுக்குள்ள குதிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒரிஜினல் ஒய்ஃப் எழுதி வச்சிருந்தாங்கல்ல, அந்த ஸ்பீச் பேப்பர் அங்கிருந்து எடுத்திருப்பா. இப்ப எல்லா சொத்தையும் வில்லனுக்கு எழுதி கொடுக்குற அந்த சம்பவம் நடக்குது. அங்க இருக்கிற வக்கீல் அந்த டூப்ளிகேட் ஒய்ஃப் கிட்ட நல்லா யோசிச்சுதான் அந்த முடிவு எடுத்தீங்களான்னு கேட்க அவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. ஆனா கையெழுத்து போறதுக்கு முன்னாடி முகம் ஃபுல்லா பயத்தோட நம்ம ஹீரோயின் அங்க வருவான்னு எதிர்பார்க்கறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் அங்க கடைசி வரைக்கும் வரவே இல்லை. இப்ப அடுத்து அன்னைக்கு நைட்டு நடக்கிற ஒரு ஃபங்க்ஷன்ல தான் அந்த ஸ்பீச்சை கொடுக்கணும். அந்த ஸ்பீச்சை பேசிட்டு அவ தூங்க போனதுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில கேன்சர்ல செத்துட்டா அப்படின்ற மாதிரி அவ கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு வில்லனு டாக்டர் பிளான் போட்டிருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் எப்படியோ அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வந்துடுறா. ஆனா அங்க இருக்கிற செக்யூரிட்டி கிட்ட மாட்டிக்கிறா. அந்த செக்யூரிட்டி அந்த ஒரிஜினல் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க வச்ச ஆளு. அவங்க கிட்ட நம்ம ஹீரோயின் உண்மையை சொல்ல இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம்னு அவங்க திருப்பி கேட்கறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் அந்த ஸ்பீச் லெட்டரை காட்டுறாங்க. அதை படிச்சு பார்த்தவங்க இதெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்மாலு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் அதை ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்ல அவங்களும் டைம் கொடுக்குறாங்க. இப்ப கட் பண்ணா அந்த ஃபங்க்ஷனுக்காக நிறைய கோடீஸ்வர ஆளுங்களாம் வந்திருக்காங்க. அப்ப அந்த கூட்டத்தில் நம்ம ஹீரோயின் உட்காந்துருக்காங்க. கரெக்டா அந்த டூப்ளிகேட் ஒய்ஃப் பேச போற நேரத்தில் ஹீரோயின் எந்திரிச்சு அங்க போறா. அதை பார்த்து அந்த டூப்ளிகேட் ஒய்ஃபுக்கு தைரியம் வந்துடுது. ஆனா நம்ம ஹீரோயின் அங்கிருந்து அனுப்பணும்னு வில்லன்னு சொல்ல அந்த டூப்ளிகேட் ஒய்ஃப் இல்ல அவங்க பேசட்டும்னு சொல்றா. அதுக்கு அந்த செக்யூரிட்டி லேடியும் சப்போர்ட் பண்றாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் அந்த லெட்டர் அப்படியே படிக்கிறாங்க. அதை படிச்சு பார்த்தா மொத்த சொத்தையும் அந்த கேன்சர் ட்ரஸ்ட்டுக்கு எழுதி கொடுக்குறேன்னு எழுதியிருந்தாங்கல்ல, அதை கேட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அதெல்லாம் உண்மையான அங்க நிக்கிற டூப்ளிகேட் ஒய்ஃப் கிட்ட கேட்க அவங்க ஆமான்னு சொல்லிடுறாங்க. இப்ப இதை கேட்ட கூட்டத்தில் இருக்கிற எல்லாருக்குமே குழப்பம். ஒரு கட்டத்தில் அந்த வில்லன் இவன் என் ஒய்ஃபை இல்லைன்னு சொல்லிடுறான். இப்ப அந்த பாயிண்ட்டை நம்ம ஹீரோயின் பிடிச்சிக்கிறா. அப்ப இவன் ஒய்ஃப் இல்லைன்னா அந்த கேபின் நம்பர் 10ல இருந்து நீ கொன்னதும் ஒரிஜினல் ஒய்ஃப் தானே மடக்க அவன் இப்ப செம்மையா மாட்டிக்கிறான். இப்ப அவன் அங்கிருந்து எப்படியாவது தப்பிக்கணும். அதுக்காக அந்த டூப்ளிகேட் ஒய்ஃப் கழுத்துல கத்திய வச்சு அங்கிருந்து ஒரு போட்ல தப்பிக்க பாக்குறான். ஆனா அந்த நேரத்துல அந்த செக்யூரிட்டி லேடி அவனை சுட்டுறா. ஆனா அவன் சாகல. இப்ப மறுபடியும் சுடலான்னு பார்த்தா அவன் அந்த டூப்ளிகேட் ஒய்ஃப் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். குறி தப்பாயிடுமோன்னு அவன் பயத்துல நிக்கும் போது நம்ம ஹீரோயின் அங்கிருந்து ஓடி போய் அங்கிருந்து நங்கூரம் போடுற செயின் எடுத்து அவனை அடிக்க அவன் கீழே விழுந்து செத்து போயிடுறான். அதாவது கடைசியில இந்த அப்பாவி பொண்ணை நம்ம ஹீரோயின் காப்பாத்துற மாதிரி இந்த படத்தை முடிச்சிடறாங்க. இந்த படம் ஒரு நார்மல் படம் தான். ஆனா இந்த ரெண்டு பெண்களும் ஒரே மாதிரி இருக்காங்கல்ல, அந்த ட்விஸ்ட்டை வச்சு அவங்க பண்ணியிருந்த திரைக்கதை கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. மற்றபடி உங்களுக்குலாம் என்ன தோணுச்சுன்னு கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க. இன்னும் இதே மாதிரி வீடியோ பார்க்கணும்னு அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.